ஆமா, பத்மஸ்ரீ, பாரத் ரத்னான்னு வருஷம் அறிவிக்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இத சிவிலியன்ஸ் அவார்ட், அதாவது பொதுமக்களுக்கான அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 49 துறைகளுக்கு தேசிய விருது அறிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்க கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, அமைதி, சினிமா, பெண்கள் நலம் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சி, ராணுவம், காவல், சமூக சேவைன்னு எந்த துறையில இருந்தாலும் உங்களுடைய பங்களிப்பு நாட்டு வளர்ச்சிக்கும் மக்கள் வளர்ச்சிக்கும் மற்றும் நல்வாழ்வுக்கும் இருந்தா நிச்சயம் தேசிய விருதுக்கு தேர்வாகும். தேசிய விருது தனிநபருக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க ஒரு குழுவாவோ இல்ல நிறுவனமாவோ செயல்பட்டாலும் இந்திய அரசால கௌரவிக்கப்படுவீங்க. இலக்கியம், அதாவது லிட்ரேச்சருக்கான அவார்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜன்பீத் அவார்ட், சங்கீத் நாடக் அகாடமி, பாஷா சம்மன், சரஸ்வதி சம்மன், சாகித்ய அகாடமி, சங்கீத் நாடக் அகாடமி, ஆனந்த் குமாரசாமி ஃபெலோஷிப், பிரேம்சந்த் ஃபெலோஷிப்னு கொடுக்கறாங்க. 1961 டைம்ஸ் ஆஃப் இந்தியா குழுவை சேர்ந்த ஷாஹித் சாந்தி பிரசாத் ஜெயின் என்பவரால ஞானபீட விருது தொடங்கப்பட்டது. ஞானபீட விருது என்பது இந்திய அரசால இந்திய எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுற இந்தியாவிலேயே உயரிய இலக்கிய விருது. இந்த விருதுக்கு தேர்வார எழுத்தாளர்கள் இந்திய குடிமக்களா இருக்கணும். அதே சமயம் அவங்க இந்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்ல எழுதியிருக்கணும். தேர்வாகிற எழுத்தாளர்களுக்கு 11 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் சரஸ்வதி தேவியின் சிலையும் கொடுக்கறாங்க. இத 3 அறிஞர்கள் கொண்ட குழு பரிந்துரைகளை மதிப்பீடு செய்து 7 முதல் 11 உறுப்பினர்களை கொண்ட இறுதி பட்டியலை தேர்வு குழுவிற்கு அனுப்புறாங்க. கே பிர்லா அறக்கட்டளை சார்பாக 1991 சரஸ்வதி சம்மன் விருதை கொடுத்துட்டு வராங்க. 15 லட்சம் ரொக்க தொகையாக கொடுக்கறாங்க. இவர்கள் ஆண்டுதோறும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 22 இந்திய மொழிகள்ல ஆங்கிலத்தை தவிர்த்து எழுதும் சிறப்பான எழுத்தாளர்களுக்கு சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்படுற விருது இது. கடந்த 10 ஆண்டுல வெளியிட்ட இலக்கிய படைப்புகள்ல இருந்து விண்ணப்பதாரர்கள் அறிஞர்கள் மற்றும் முன்னாள் விருது பெற்றவர்கள் குழுவால தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து சாகித்ய அகாடமி விருது. இது 1954 தொடங்கப்பட்டது. இந்த விருதை ஒவ்வொரு ஆண்டும் சாகித்ய அகாடமியால அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகள்ல ஏதேனும் ஒரு மொழியில இந்திய எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுது. இந்த விருது அளிக்கிற முந்தைய ஆண்டை இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க ஒரு பலகையுடன் எழுத்தாளருக்கு 1 லட்சம் மதிப்புள்ள ரொக்க பணமும் ஒவ்வொரு மொழிக்கும் 2 நிபுணர்கள் அடிப்படையில பட்டியலை தயாரிக்கிறாங்க. 5 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து அகாடமியில தலைவரால் நிபுணர்கள் சேர்க்கப்படுறாங்க. ஒவ்வொரு மொழி ஆலோசனை குழு உறுப்பினரும் தரைப்பட்டியலில் இருந்து 2 புத்தகங்களை பரிந்துரைப்பாங்க மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்கள்ல பட்டியல் 10 நடுவர்களுக்கு அனுப்பப்படும். ஒவ்வொரு நடுவரும் 2 புத்தகங்களை பரிந்துரைக்கலாம். நடுவர்களால பரிந்துரைக்கப்பட்ட புத்தகங்கள்ல பட்டியல் வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கும் 3 பேர் கொண்ட சாகித்ய அகாடமி விருது. அடுத்து விளையாட்டு துறையில கொடுக்கப்படுற விருதுகள்: ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருது, தியான்சந்த் விருது, CK நாயுடு விருது. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது இந்தியாவுடைய தலைசிறந்த தடகள பரிசாக அறிவிச்சாங்க. கேல் ரத்னா விருது வென்றவர்கள் 4 ஆண்டுகள்ல அவர்களின் சிறந்த விளையாட்டுக்காக ஒரு பதக்கம், டிப்ளமோ மற்றும் பண விருதை பெறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் முதல் முறையா இந்த விருதை பெற்றார். MC மேரி கோம், PV சிந்து, சாய்னா நேவால், விஜேந்திர சிங், சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விராட் கோலி ஆகியோரும் பல சாம்பியன்கள்ல ஒரு சிலரே. கேல் ரத்னா விருதை பெறும் இளைய தடகள வீரர் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் வீரர் அபினவ் பிந்த்ரா ஆவார். இவர் 2008 பெய்ஜிங்ல நடந்த ஒலிம்பிக்ல இந்தியாவிற்கான முதல் தனிநபர் தங்க பதக்கத்தை கைப்பற்றியவர். அர்ஜுனா விருது 1961 நிறுவப்பட்டது. அர்ஜுனான்ற பேர் நம்ம இந்திய காவியமான மகாபாரதத்தின் அர்ஜுனா கதாபாத்திரத்திலிருந்து தழுவப்பட்டது. கேல் ரத்னா உருவாக்குவதற்கு முன்பு இந்தியாவில மிக உயர்ந்த தடகள பட்டமா இதுதான் அர்ஜுனா விருது தான் நிறுவப்பட்டது. அர்ஜுனா விருது 4 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டதற்காக வழங்கப்படுது. அர்ஜுனாவின் சிலை, டிப்ளமோ மற்றும் பண விருதும் வழங்குறாங்க. துரோணாச்சாரியார் விருது இந்தியாவில விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுற மிகப்பெரிய விருது துரோணாச்சாரியார் விருது. இது 1985 நிறுவப்பட்டது. இது முக்கிய சர்வதேச போட்டிகள்ல பதக்கம் வென்றவர்களுக்கு வழங்கப்படுது. இது மகாபாரதத்தை அடிப்படையா கொண்டது. இங்கு அர்ஜுனனின் வழிகாட்டியா இருந்த பயிற்சியாளர் துரோணாச்சாரியாரின் பெயரை வச்சிருக்காங்க. துரோணாச்சாரியர் வெண்கல சிலை, சான்றிதழ் மற்றும் ரொக்கம் ஆகியவை வழங்க. முதல் துரோணாச்சாரியார் விருது பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா மல்யுத்த பயிற்சியாளர் பால்சந்திர பாஸ்கர் பகவத்.
குத்துச்சண்டை பயிற்சியாளர் ஓம் பிரகாஷ் பரத்வாஜ் மற்றும் இந்திய ஸ்பிரிண்ட் ராணி PT உஷாவின் வாழ்க்கையை வடிவமைத்த பெருமைக்குரிய தடகள பயிற்சியாளர் ON நம்பியாரும் அடங்குவார். அடுத்து மேஜர் தியான்சந்த் விருது. இது இந்தியாவின் ஹாக்கி மந்திரவாதின்னு கூப்பிடப்படுற தியான்சந்தின் பெயர்ல வழங்கப்படுது. 2002ஆம் ஆண்டு முதல் வெற்றியாளர்கள் தியான்சந்த் சிலை சான்றிதழ் மற்றும் அவர்களின் சிறந்த செயல்திறன் மற்றும் விளையாட்டு வளர்ச்சிக்கான தனிப்பட்ட பங்களிப்புக்காக நிதியும் பெறுறாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான விருது சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது. ஆண்டுதோறும் இந்தியாவில் அறிவியல் துறையில குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கும் இளம் அறிவியலாளர்களுக்கு அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தினால வழங்கப்படுற விருது. இந்திய மதிப்புல 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் புகழுரையும் பரிசா கொடுக்கறாங்க. இது இந்திய பிரதமரால கொடுக்கப்படுறது. இத தவிர மாதந்தோறும் 15,000 பணமும் அவங்க 65 வயது வரலும் வழங்கப்படுது. இந்த விருதை 45 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த விருதை ஆண்கள்ல 552 பேர் வாங்கியிருக்காங்க, பெண்கள்ல 19 பேர் வாங்கி. அடுத்து அமைதிக்கான விருது. மகாத்மா காந்தியின் 125வது பிறந்த நாளின் போது 1995ல இந்திய அரசால சர்வதேச காந்தி அமைதி பரிசு நிறுவப்பட்டது. இது அகிம்சை மற்றும் காந்திய முறைகள் மூலம் சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் மாற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்காக தனிநபர் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் வருடாந்திர விருது. 1 கோடி ரூபாய் பரிசு தொகையும் ஒரு தகடு மற்றும் ஒரு சான்றிதழும் வழங்கப்படுது. அடுத்து விசிட்டர்ஸ்கான அவார்ட். இந்த அவார்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்க ரிசர்ச் அண்ட் இனோவேஷன்ல ஈடுபடுற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ரிசர்ச்சர்ஸ்க்கு கொடுக்கப்படுற அவார்ட். இதை 4ஆ பிரிக்கிறாங்க. விசிட்டர் அவார்ட் ஃபார் இனோவேஷன், ஹியூமனிட்டிக்ஸ், ஆர்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ். விசிட்டர் அவார்ட் ஃபார் ரிசர்ச், பிசிக்கல் சயின்ஸ். விசிட்டர்ஸ் அவார்ட் ஃபார் ரிசர்ச், பயாலஜிக்கல் சயின்சஸ். விசிட்டர் அவார்ட் ஃபார் டெக்னாலஜி டெவலப். இதுக்கு விருந்த ஒரு சைட்டேஷன் மற்றும் ரொக்கத்தொகைய 2.5 லட்சம் கொடுக்கறாங்க. அதே சமயம் 2லிருந்து 3 பேருக்கு மேல இது பரிசு தொகையை பெற அவங்களுக்கு மினிமம் ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுப்பாங்க. இங்க விசிட்டர்ன்றது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவங்க கையால தான் இந்த விருது வழங்கப்படும். ராஷ்டிரிய விக்யான் புரஸ்கார் அவார்ட். இந்த விருதுக்கு ஜனவரி 14 இருந்து பிப்ரவரி 28 வரலும் நாமினேட் செய்யலாம். இந்த விருது 4 கேட்டகரியில கொடுக்கறாங்க. விக்யான் ரத்னா, விக்யான் ஸ்ரீ, விக்யான் யுவா, விக்யான் டீன். தேசிய சினிமா விருது. இந்த விருதை ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு வராங்க. இந்த விருது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால கொடுக்கப்படுது. இதுல ஃபீச்சர் அண்ட் நான் ஃபீச்சர் பிலிம்ஸ் தேர்ந்தெடுத்து அதுல கோல்டன் லோட்டஸ் அவார்ட் மற்றும் சில்வர் லோட்டஸ் அவார்ட் கொடுக்கறாங்க. கோல்டன் லோட்டஸ் அவார்டை ஸ்வர்ண கமல்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கோல்டன் லோட்டஸ் அவார்ட் மற்றும் சர்டிபிகேட், கேஷ் பிரைஸ் கொடுக்கும். சில்வர் லோட்டஸ் அவார்டை ராஜத் கமல்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு இந்த அவார்டிஸ்க்கு ராஜத் சில்வர் லோட்டஸ் அவார்ட், ஒரு சர்டிபிகேட் மற்றும் கேஷ் பிரைஸ் கொடுக்கும். இது வருஷம் விக்யான் பவன்ல நடக்கப்படுது. இந்த விருதுகள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் கையால கொடுக்கப்படுது. சினிமா விருதுகள்ல உயரிய விருதா கருதப்படுறது தாதா சாஹேப் பால்கே விருது. இது 1969ஆம் வருடம் அறிமுகம். இந்திய சினிமாவின் வளர்ச்சிக்காகவும் ஊடக வளர்ச்சிக்காகவும் அதை ஊக்குவிக்க சிறப்பு பங்காற்றியவருக்கு அளிக்கப்படுற மிகப்பெரிய விருது. இத வாங்குறவங்களுக்கு கோல்டன் லோட்டஸ் அவார்ட் விருது மற்றும் 1 மில்லியன் ரொக்கம் மற்றும் ஒரு சால்வை வழங்கப்படும். பிரேவரி அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நேஷனல் பிரேவரி அவார்ட், பாரத் அவார்ட், சஞ்சய் சோப்ரா அவார்ட், கீதா சோப்ரா அவார்ட், கீர்த்தின் பரத்வாஜ் அவார்ட், சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷன் பதக், உத்தம் ஜீவன் ரக்ஷ பதக், ஜீவன் ரக்ஷ பதக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.